ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் தான் உங்கள் தமிழ்கார் மேக் பேசுகிறேன். நீங்கள் நம்ம எந்த வண்டி பார்க்க போகிறோம்னா ஹூண்டாயில் i20. அதில் வந்து நம்மளுக்கு வந்து ஏர் பேக் சிக்னல் வந்து உள்ளார மீட்டரில் எரிய ஆரம்பிச்சிச்சு. வண்டி வந்து ஸ்டார்ட் பண்ணதுக்கப்புறம் நான் பாருங்கள், இப்போ வண்டி வந்து ஸ்டார்டிங்கில் தான் வச்சுருக்கேன். ஸ்டார்டிங்கில் வச்சுருக்கும்போது பாருங்கள் ஏர் பேக் லைட் எரியுது. இது ஏர் பேக் லைட் வந்து நம்ம கீ ஆனில் இருக்கும்போது எரியலாம். அதாவது கீ வந்து இக்னிஷன் ஆன் பண்ணும்போது எரியலாம். வண்டி வந்து ஸ்டார்ட் பண்ணதுக்கப்புறம் எரியக்கூடாது. எரிஞ்சினாக்கா அதுக்கான ஏதோ ஒரு கம்ப்ளைண்ட் இருக்குது. ஒயர் வந்து எலி கடிச்சிருக்கலாம், இல்லை சென்சார் வந்து எதனா போயிருக்கலாம். ஸ்ப்ரிங் காயில் வரும், அந்த ஸ்ப்ரிங் காயில் வந்து போயிருக்கலாம். இது வந்து ஸ்ப்ரிங் காயில் எங்கே வரும்னாக்கா ஸ்டேரிங்க்கு கீழே வரும், இந்த இடத்துல வரும். அந்த அதுக்காக தான் இப்போ நான் கழட்டுறேன். ஸ்டேரிங் வந்து ஃபஸ்ட் நம்ம அந்த ஏபிஎஸ் காயில் வந்து எப்படி கழட்டுறதுன்னு பார்ப்போம். ஏர் பேக் பலூன் வரும் பாருங்கள், அந்த பலூன் வந்து எப்படி கழட்டுறதுன்னு காட்டுறேன். இந்த சைடில் அல்லம் கீழே T30 சைஸில் கொடுத்துருப்பாங்க. ஸ்க்ரூ ரெண்டு சைடுமே கொடுத்துருப்பாங்க, லெஃப்ட் ரைட் ரெண்டு சைடுமே T30 சைஸில் இருக்கும். அது ரெண்டுத்தையுமே கழட்டிடுங்க. கழட்டினதுக்கப்புறம் அந்த ஏர் பேக்கை வந்து வெளியெடுங்க. வெளியெடுக்கும்போது அதில் பாருங்கள் மஞ்சள் கலரில் ஒரு லாக் கொடுத்துருப்பாங்க. இந்த லாக் தான் அது. மைனஸ் போட்டு லைட்டாக நம்பிக்காங்க. மைனஸ் போட்டு நம்ம தான் வரும். கையில் நானும் இது பண்ணி பார்த்தோம், வரல. மைனஸ் போட்டுட்டு கேர்ஃபுல்லாக கழட்டி வச்சுக்கோங்க. இது கழட்டும் போது பேட்டரி ஒயரை வந்து கழட்டி விட்ருங்க. பேட்டரி ஒயரை கழட்டிட்டு அதுக்கப்புறம் வந்து இது கழட்டுங்க. அப்படியே பேட்டரி ஒயர் கழட்டாமல் கழட்டினீங்கன்னா எதனா ப்ராப்ளம் வரதுக்கு வாய்ப்பு தான். அதுக்கப்புறம் வந்து 19 சைஸில் நெட்டு இருக்கும், ஸ்டேரிங்கோட நெட்டு, அலாவில் நெட்டு. அதுக்கப்புறம் ஸ்டேரிங்கை சென்டராக வச்சு கழட்டிக்கங்க. ஸ்டேரிங்கை வந்து கிராஸில் வச்சு கழட்டாதீங்க. நம்ம மாட்டும் போது மறுபடியும் நம்ம அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். இருந்தாலும் நீங்கள் கழட்டும் போதே சென்டர் வச்சு கழட்டிக்கங்க. கழட்டிட்டு வெளியே எடுத்துருங்க. இது பாருங்கள், இந்த ஸ்டேரிங்களோட ஒரு ஆரன் வந்து அந்த ஸ்ப்ரிங் காயிலில் வந்து ஒயர் கனெக்ஷன் கொடுத்துருப்பாங்க. அந்த சாக்கெட்டையும் கழட்டி எடுத்துருங்க. கழட்டி எடுத்துகிட்டு 3 ஸ்க்ரூ கொடுத்துருப்பாங்க. இந்த ஸ்டேரிங் கவருக்கு, ஸ்டேரிங் கவரில் 3 ஸ்க்ரூ கொடுத்துருப்பாங்க. அது எல்லாமே ப்ளஸ் தான். அந்த ஸ்க்ரூவை கழட்டிடுங்க. கழட்டினதுக்கப்புறம் இந்த லாக்கை வந்து எதுக்குனாக்கா ஸ்டேரிங்கை வந்து ஹைட்டு டவுன் அந்த மாதிரி பண்ணுறதுக்கு தான் அந்த லாக்கு. அதுக்கப்புறம் வந்து அது கழட்டிட்டு அதை தள்ளி விட்டுட்டு கவரை வந்து ஓப்பன் பண்ணி விட்ருங்க. ஓப்பன் பண்ணி விட்டு ஒரு 3 லாக் கொடுத்துருப்பாங்க. அந்த ஸ்ப்ரிங் காயில் வந்து ஸ்டேரிங்கில் வந்து ஃபிட்டிங் ஆகிறது 3 லாக் கொடுத்துருப்பாங்க. அந்த லாக் 3மே மேலே ஒன்று, கீழே இந்த சைடில் அந்த சைடில் அதே மாதிரி கரெக்டாக அந்த 3 லாக்கே எடுத்துருங்க. எடுத்ததுக்கப்புறம் அந்த ஸ்ப்ரிங் காயில் வந்து ஃப்ரீ ஆயிரும். ஃப்ரீ ஆயிடுச்சுன்னா 2 சாக்கெட் இருக்கும் கீழே வந்து பாருங்கள். இந்த எல்லோ கலர் சாக்கெட்டும் அந்த ஒயிட் கலர் சாக்கெட்டும் தான். அது வந்து பழசு வந்து எடுத்து போட்டேன். இது வந்து புதுசு சம்திங். இது 3000 சில்லற என்னமோ வர்ற மாதிரி இருக்குது இந்த ஸ்ப்ரிங் காயில். இது வந்து வச்சுட்டு நல்லா லாக் ஆகிடுச்சான்னு ஒரு டைம் செக் பண்ணிக்கோங்க. செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் சாக்கிட்டு அந்த ஒயிட் கலர் பாருங்கள், ஃபஸ்ட் அந்த சைடில் சொல்லணும். எல்லோ வந்து கீழே இந்த சைடில் வந்து சொல்லணும். இது தெரியாதவங்க பார்த்து இந்த வீடியோவை பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. அதுக்கப்புறம் ஸ்டேரிங் கவரை வந்து ஃபுல்லாக போட்டேன். ஸ்டேரிங் கவரை போட்டுட்டு இந்த லாக்கை வந்து எடுத்து விட்ருங்க. இந்த லாக் எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் வந்து ஸ்டேரிங் உட்கார வச்சுட்டு கவர்லாம் உட்கார வச்சுட்டு செக் பண்ணிக்கோங்க. நான் வந்து இது வண்டி வந்து ஸ்டார்ட் பண்ணி பார்த்தேன். அந்த லைட் வந்து எரியல. இப்போ வந்து எரியல. நான் உங்களுக்கு அந்த வீடியோ வந்து எடுத்துருந்தேன். அது வந்து வீடியோ வந்து மிஸ் ஆகிடுச்சு, அதனால் அது போட முடியல. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் நம்ம யூடியூப் சேனலில் ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இந்த வீடியோக்கு ஒரு லைக் போட்டுருங்க.